அவரை பற்றி பாடணும், அவரை நினச்சி பார்க்கணும். நம்ம சில நேரம் கவலைப்பட்டு பயப்பட்டு பாரத்தோடு வாழ்கிறதுக்கு காரணம் என்னென்ன? அவரை மறந்துட்டோம், அவரை கவனத்தில் வைக்காமல் விட்டுட்டோம். நம்மளை பற்றி ரொம்ப ஓவராக நினச்சிட்டோம், நம்ம பிரச்சனையை ஓவராக நினச்சிட்டோம், சூழ்நிலையை ஓவராக நினச்சிட்டோம். சுற்றி இருக்கிற உலகம் இது நமக்கு தகுதி இல்லையோ, நாம் என்னத்தையோ சரியாக பண்ணாமல் போயிட்டோமோ, கவனம்லாம் இதாகிடுது. நான், மற்றவங்க, உலகம், சூழ்நிலை, பிரச்சனைன்னு போயிடுது. அதனால தான் அவரை பற்றி நம்ம பாடுறோம். ஏன்னா அவரை நீங்கள் பார்க்க தொடங்கினீங்கனாலே நம்பிக்கை வந்துடும், அவரை பார்க்க தொடங்கினீங்கனாலே ஒரு தைரியம் வந்துடும், அவரை ஃபோக்கஸ் பண்ண தொடங்கினீங்கனாலே என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ மோசமாக இருக்கலாம், அவர் எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்கிறார். பாவிகளுக்கு சிநேகிதனாக இருக்கிறாரு, காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. அவரை பார்க்க பார்க்க அப்படியே வந்துடும் பாருங்க ஒரு விசுவாசமும் தைரியமும். அவரை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால தான் அவரை பற்றி பாடுறது ரொம்ப முக்கியம்.